அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முன்ஜாமீன் கோரி ஏஆர் ஃபுட்ஸ் நிறுவனர் தற்போது மனு தாக்கல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏஆர் ஃபுட்ஸ் நிறுவனத்தின் கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்டதாக 10 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரிடம் கேட்கலாம். சங்கர், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தற்பொழுது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஏஆர் டைரி ஃபுட்ஸ் நிறுவன உரிமையாளர் ராஜசேகர் என்பவர் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திருப்பதி கோவிலில் கலப்பட நெய் அனுப்பிய விவகாரத்தில் ஏஆர் டைரி ஃபுட்ஸ் மீது 10 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு பிரசாதங்கள் தயார் செய்ய கலப்பட நெய்யை திண்டுக்கலை சேர்ந்த ஏஆர் டைரி நிறுவனம் அனுப்பியதை கலப்படம் உள்ளது என உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று கூறி இந்த தேவஸ்தான நிர்வாகம் அளித்த புகாரின் அடிப்படையில் திருப்பதி கிழக்கு காவல் நிலைய போலீசார் 470/24, 274, 275, 316, 318/3, 318/4, 61/2 மற்றும் 299 ரெட் வித் 294 3 பிஎன்எஸ் அண்ட் செக்ஷன் 51 and 59 ஆஃப் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2000 ஆகிய 10 பிரிவின் கீழே வழக்கு பதிவுகளானது செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் அடிப்படையில் ஏஆர் ஃபுட் நிறுவனத்தின் உரிமையாளரான ராஜசேகர் என்பவர் திருப்பதி நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு அளித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.